வணக்கம். மாமல்லபுரத்தில் வரும் 25ஆம் தேதி தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் தலைமையில் தாவேகா செயல் வீரர்கள் கூட்டம் நடைபெற உள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. மாமல்லபுரத்தில் நடைபெறவுள்ள செயல் வீரர்கள் கூட்டத்தில் தாவேகா தலைவர் விஜய் உரையாற்ற உள்ளதாகவும் தகவலானது கிடைத்திருக்கிறது. கடந்த ஒரு சில நாட்களாகவே ஜனநாயகன் படம் வெளியாவதில் சிக்கல் எழுந்திருக்கிறது. உயர் நீதிமன்றம் தற்பொழுது விசாரணை நடத்தி அந்த தீர்ப்பினை ஒத்தி வைத்திருக்கக்கூடிய சூழலில் அதே போன்று விஜய் அவர்களும் 2 முறை டெல்லி சென்று சிபிஐ விசாரணையிலும் பங்கெடுத்துவிட்டு திரும்பி இருக்கிறார். இந்த நிலையில் தாவேகாவின் செயல்பாடுகள் மொத்தமாக முடங்கி இருக்கிறது. இந்த நிலையில் அடுத்த கட்டமாக என்ன செய்ய இருக்கிறார்கள் என்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது. அஇஅதிமுக கூட்டணியை இறுதி செய்யக்கூடிய பணிகளில் ஈடுபட்டிருக்கிறது. திமுக ஏற்கனவே கூட்டணியை இறுதி செய்திருக்கிறது. இன்னும் ஒரு சில நாட்களில் கூட்டணி மற்றும் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையை துவங்கி இருக்கக்கூடிய நிலையில் தாவேகா என்ன கூட்டணியை கட்டமைக்க இருக்கிறார்கள் என்ற ஒரு விடை எழுந்திருக்கக்கூடிய நிலையில் தற்பொழுது தாவேகா தலைமையில் செயல் வீரர்கள் கூட்டமானது மகாபலிபுரத்தில் இருக்கக்கூடிய தனியார் நட்சத்திர விடுதியில் நடைபெற இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த கூட்டத்தில் விஜய் அவர்கள் கலந்து கொண்டு பேசுவார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. கரூர் துயர தொடர்பான சிபிஐ விசாரணை ஜனநாயகன் பிரச்சனை நீடிக்கும் நிலையில் இந்த செயல் வீரர்கள் கூட்டம் நடத்துவது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. கடந்த ஒரு மாத காலத்திற்கு பின்பு விஜய் அவர்கள் ஆற்றக்கூடிய முக்கிய கூட்டமாக இது இருக்கும் என்றும் தேர்தலுக்கு முன்பாக விஜய் அவர்கள் என்ன பேச இருக்கிறார் என்ற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கிறது. இந்த செயல் வீரர்கள் கூட்டத்தில் ஊடகங்களுக்கு அனுமதி இல்லை என்றும் இது ஒரு இண்டோர் மீட்டிங்காக நடைபெறும் என்றும் தற்பொழுது தாவேகா தலைமை கழகத்தில் இருந்து தகவலானது வெளியாகியிருக்கிறது. மாவட்ட மாநில அளவிலான சார்பணி நிர்வாகிகள் மற்றும் முக்கிய நிர்வாகிகள் இந்த கூட்டத்தில் கலந்து கொள்வார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது.